பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா, தக்காளி, வெங்காயம் இது 3ம் இந்த தயிர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் கசூரி மேத்தி, இது எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து வச்சதை இந்த எண்ணெயில் இப்போ சேர்த்துக்கலாம். பன்னீர் துண்டுகள் உடையாதபடி ரொம்ப மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் ஓரமாக. இப்போது திரும்பவும் ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சீரகம், ஒரு அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடலாம். தக்காளி வெங்காயம்
நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போது இதை நல்லா கிளறிட்டு, இப்போ இது கூட நம்ம முன்னாடியே வதக்கி வச்சுருக்கிற பன்னீர், குடமிளகாய் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெண்ணெய் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தி இலையை இது மேலே தூவிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் டிக்கா மசாலா சப்பாத்தி பூரி கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.